Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard mathsல chapter 7ல exercise 7.1ல 10th question பார்க்க போறோம். 10th questionல 3 subdivision இருக்கு. நம்ம one by one பார்க்கலாம். ஓகேவா? First one, give your own examples of matrix satisfying the following conditions. Each case, first question. A and B வந்து A and B such that AB not equal to BA. நம்மள ஓன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். அந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ AB வேல்யூவும் BA வேல்யூ நாட் ஈக்குவலா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களா ஒரு மேட்ரிக்ஸ் நீங்களே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ AB ஈக்குவல் டு நான் வந்து A மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன் 1 2 3 4 B மேட்ரிக்ஸ் determine 0 -1 2 3. ஓகேவா? இப்போ AB மல்டி பண்ணும்போது 1 2 மல்டி பண்ணு 1 0s are 0 2 2s are 4 1 minus r minus 1 2 3s are 6 1 2 அப்புறம் வந்து 3 0s are 0 4 2s are 8 3 minus 1 minus 3 4 3s are 12 போட்டாச்சா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 0 plus 4 4 minus 1 plus 6 5 bigger number sign 0 plus 8 8 3 12 இருந்து 3 போச்சுன்னா 9. இப்போ இதான் AB வேல்யூ 4 5 8 9. கிளியர்? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் நம்ம? BA வேல்யூ. அப்ப B மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டு A மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் போடணும். BA மல்டி பண்ணும்போது 0 1s are 0 -1 into 3 -3 2 2s are next 0 1 2s are 0 -1 into plus 4 -4 next 2 plus 9 next 4 plus 12. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா -3 -4 2 plus 9 11 4 plus 12 16. அப்போ நமக்கு டோட்டலா சேஞ்ச் ஆகுது. A வேல்யூ AB வேல்யூ AB வேல்யூ BA வேல்யூ determinant வேல்யூ சேஞ்ச் ஆகுது. therefore AB not equal to BA. அவங்க ப்ரூஃபும் அதான் கேட்டிருக்காங்க. AB not equal to BA தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். AB not equal to BA. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒண்ணுமே இல்லாம இந்த கொஸ்டின் நம்மள AB மேட்ரிக்ஸ் நம்மள ஓன் எக்ஸாம்பிள் போட்டு போட வேண்டியதா. ஓகேவா? எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.